வணக்கம். இப்போது ஒரு முக்கிய பதிவாகிய யாக்கோபு சித்தர் கூறிய கடுகு லேகியம் ஆஸ்துமாவுக்கு ரொம்ப உயர்வான மருந்து. கடுகை அது வெடிக்கிற பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். அந்த கடுகு நல்ல பொடி பண்ணிடணும். இந்த கடுகு 1 பங்கு என்றால் கற்கண்டு, நல்ல தரமான நயம் பனங்கற்கண்டு 2 பங்கு சேர்த்து முதல்ல கற்கண்டை தண்ணீரில் போட்டு பாகுபதமாக காய்ச்சி அதில் முன்னாடி அரைத்த அந்த கடுகு பொடியை அதில் போட்டு தேன் சேர்த்து அழகாக ஒரு லேகியமாக கிண்டி வச்சுக்கணும். இதை ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு காலை மாலை உணவுக்கு முன்னாடி எடுக்கும்போது இந்த சுவாசகாசம், மந்தாரகாசம், இளைப்பு, ஆஸ்துமா இது எல்லாமே குணமாகும்னு யாக்கோபு சித்தர் சொல்கிறாரு. இந்த பாடல் அப்படியே நான் படிக்கிறேன். சித்தர் யாக்கோபு ஐயாவுடைய முறை: செப்பியதோர் கடுகு 1 சேர் வாங்கி, திரண்டிருக்கும் கற்கண்டு சேர் 2. அதாவது கற்கண்டு 2 பங்குன்னா கடுகு 1 பங்கு. அப்பதநீர் பாகாக, இது பாகாக காய்ச்ச சொல்கிறாரு. அப்பதநீர் பாகாக்கி அருள் முன்னாக அரைத்து நன்றாக கிண்டியதை தேனுமிட்டு துப்புரவாய் கிண்டி உண்ண மந்தார காசம், சுவாசத்தின் காசங்கள் எல்லாம் ஓடிப்போகும், ஒப்புரவாய் தீருமென்று யாக்கோபு சொன்னார், உரைக்கின்றார் கை கண்ட சூட்சுமம் தானே. அந்தளவு இந்த யாக்கோபு சித்தருடைய இந்த கடுகு லேகியம் ஒன்றும் இல்லை. லேகியம் செய்கிறாங்க. அதில் கடுகு 1 பங்கு, பனங்கற்கண்டு 2 பங்கு, தண்ணீரில் பனங்கற்கண்டு போட்டு பாகுபதமாக காய்ச்சி முன்னாடி அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு பொடியை சேர்த்து இது கூட தேன் சேர்த்து லேகியமாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இது காலை மாலை ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிக்கணும். உடனடியாக போய் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுவாசகாசம், இந்த இளைப்பு உடனடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த கடுகு லேகியம். நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு ஒரு 13 பதிவு போட்டிருக்கோம்ல உரையதில், அதில் இந்த யாக்கோபு சித்தர் சொன்ன கடுகு லேகியமும் ஆட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.